Hey friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு புதிய பிராண்ட் உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அண்ட் அந்த பிராண்ட்ல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா நான் Ebina Giftlin. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பியூட்டி அண்ட் கேர்ள்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. So first of all நான் என்ன பிராண்ட் பத்தி உங்ககிட்ட பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா naturesdestiny. இது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுல வந்து ஒரிஜினேட் ஆன ஒரு பிராண்ட், ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு பிராண்ட். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்றது எல்லாமே வந்து தமிழ்நாடுல, பட் டிஸ்பாச் பண்றது, அதாவது ப்ராடக்ட் வந்து எங்கேயாவது சென்ட் பண்றாங்க, நம்ம ஆர்டர் பண்ணும்போது சென்ட் பண்றது, டிஸ்பாச் பண்றது எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து டிஸ்பாச் பண்றாங்க. ஸோ naturesdestiny பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விமன் ஸ்டார்ட் அப் தான், விமன் ஆண்டர்பிரினர்ஸ் மட்டும்தான் வந்து அங்கே இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் இந்த பிராண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்ஸுமே 100% நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்ல சைட் எஃபெக்ட்ஸ் வர மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்ல எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வராது. அண்ட் மோஸ்ட்லி உங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பேரபன் இல்லை, சல்ஃபேட் இல்லை, அண்ட் குருவாலிட்டி ஃப்ரீயான ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கு. ஸோ நான் naturesdestinyல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தது 4 ப்ராடக்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோஸ் வாட்டர். இது 100% பியூரான ரோஸ் வாட்டர். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். செகண்ட் ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் ஒரு ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ப்ராடக்ட். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சோப். ஸோ இதுதான் நம்மளோட 4 ப்ராடக்ட்ஸ். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த பிராண்ட்ல இருந்து கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்றுனா வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் மாஸ்க். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உப்டன் க்ளோ ஃபேஸ் மாஸ்க், தான் இதோட ஆக்சுவல் நேம். அண்ட் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிப்லாக் மாதிரி ஒரு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே இருந்து ஃபேஸ் பேக் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். காற்று உள்ளே போய் அது கெட்டு போகவோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இந்த ஒரு பேக்கேஜிங் இருக்கிறதுனால வராது. ஸோ இந்த மாதிரி தான் இதோட பேக்கேஜிங் இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இந்த ஒரு கலரில் தான் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹர்ப்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். இது பவுடர் ஃபார்மில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அது கூட இந்த சேம் naturesdestinyலேருந்து நான் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா தயிர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஹனி யூஸ் பண்ணலாம். ஏதாவது யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஹனி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மோஸ்ட் ப்ராபப்ளி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. நான் ஒரு ஃபேஸ் பேக் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாமரின் பவுடர், பப்பாயா பீல் பவுடர், முல்டானி மிட்டி, லிக்கரிஷ், சாண்டல்வுட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, மஞ்சிஷ்டா இருக்குது, ஆலோவேரா, மில்க் பவுடர், மேட்டி, ரைஸ் ஃப்ளார், இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த ஒரு ஃபேஸ் பேக்கில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ஸ் தான். இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் விடலாம். வேணும்னா அரை மணி நேரம் கூட நீங்கள் வைக்கலாம். வச்சதுக்கப்புறமா நார்மலாக நம்ம வந்து தண்ணி மட்டும் வச்சு வாஷ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாமல் தண்ணி மட்டும் வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இது இன்னுமே நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து காட்டும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது என்னோடய ஸ்கின்ல நல்லா ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்டர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் நல்ல பிரைட்டாக இருக்குது. ஸ்கின் வந்து நல்ல ரேடியண்ட்டாக பிரைட்டாகவும் இருக்குது. அண்ட் நம்மளோட செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரோஸ் வாட்டர். இது வந்து பியோர் ரோஸ் வாட்டர் தான் இதோட நேம். அண்ட் பேக் சைடில் இதை பற்றின சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பியோர் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ, பேரபன் சல்ஃபேட் வந்து கிடையாது, அண்ட் வெஜிடேரியன், அதாவது 100% ரோஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்த ரோஸ் வாட்டர் அப்படிங்கிறது இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதோட பேக்கேஜிங் இந்த மாதிரி ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இது எப்படி நான் வந்து அப்ளை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோனர் யூஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு காட்டன் பால் வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வாட்டர் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு
அதை வந்து நம்ம நார்மலாக டோனர் எப்படி வந்து அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி என்னோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம போர்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் ஆகும். போர்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். ஈவன் தான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்ம போர்ஸில் வந்து டர்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டராக நேச்சுரல் டோனராக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த காட்டன் வச்சு இந்த ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கின்ல நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி லைக் தொடச்சி எடுக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி எடுக்கும்போது ஸ்கின் க்ளீன் ஆயிரும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த நலங்கு மாவு சோப். இதில் வந்து ஃப்ரண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் கீ இன்க்ரீடியன்ஸாக என்னென்ன இருக்குன்னு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு இதில் வந்து 12 ஹர்ப்ஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பேக் சைடில் சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, குரூவல்ட்டி ஃப்ரீ அண்ட் வெஜிடேரியன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வித் சம் அதர் டீட்டெயில்ஸ். அண்ட் இந்த ஒரு சோப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோமில் தான் வருது. இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது நம்மளால் விசிபிளாக வெளியே இருந்தே பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சோப் வந்து நமக்கு கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நலங்க மாவோட இன்க்ரீடியன்ஸ் இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து நமக்கு தெரியுது, அங்கங்கே இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த சோப் வந்து கொஞ்சம் ஃபோம், அதாவது அதோட ஷேப் வந்து மாறி இருக்கும். நார்மலான சோப் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணால் போதும். அண்ட் இது யூஸ் பண்ணுறதுலேருந்து என்னோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய சில இஷ்யூஸ் வந்து மாறி இருக்கு, குறைஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னோட ஸ்கின்ல வந்து எப்போவாது பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்குது. அடுத்தது நம்மளோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ். இது வந்து ஸ்ப்ரிங் ஸ்ப்ளாஷ் ஃபேஸ் வாஷ் அப்படி தான் இதோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல இதோட டீட்டெயில்ஸ் என்ன இன்க்ரீடியன்ஸ் என்ன இருக்குது அந்த மாதிரி எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான தேன் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ். அண்ட் இந்த இதை இப்போ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் எப்படி ஃபேஸை வாஷ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். அண்ட் இதை ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் தேன் கலர் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இது கையில் எடுக்கும்போது நார்மல் ஹனி எந்த மாதிரி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பாக தான் இருக்குது. அண்ட் இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பிசு பிசுப்பாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இதை வந்து தண்ணி கூட சேர்த்து நம்ம வந்து நார்மலாக ஃபோம் க்ரியேட் பண்ணும்போது நார்மல் ஃபேஸ் வாஷ் மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியுது நம்மளோட ஃபேஸில். அண்ட் இந்த மாதிரி நம்ம நார்மலாக எப்படி வந்து அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நானும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டோன்னா போதும். ஸோ இது நம்மளோட ஃபேஸில் வந்து நல்ல ஒரு பிரைட்டான ரேடியண்ட்டான ஃபினிஷ் வந்து கொடுக்குது. இதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நமக்கு அந்த ஃபீலிங்கே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே டெஃபினட்டாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம், வாங்கணும்னா வாங்கலாம் நீங்கள். ஸோ நேச்சர்ஸ் டெஸ்டினி அண்ட் அவங்களோட ப்ராடக்ட்ஸை பற்றி என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமன் பெண்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்து என்ன மாதிரி எல்லாம் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம், எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் பார்த்து, அதுவும் நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். பிகாஸ் எல்லாருக்கும் வந்து அது பிடிக்கணும் அப்படின்னு கிடையாது. பட் இருந்தாலுமே அந்த ரிஸ்க் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன கிளைம் பண்ணுறாங்களோ அது எந்த இதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டெஃபினட்டா செக் பண்ணி பாருங்க. அண்ட் எஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.